ಮುಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ஒரு மோசம் பண்றவன் இருந்தான், ஒரு ஏமாத்துறேன், ஊரை ஏமாத்துற ஒருத்தன் மனுஷன் இருந்தான். ಆ ಊರನ್ನ ಏಮಾರಿಸೋ ಒಬ್ಬ ಇದ್ದ. ஊருக்கே தெரியும் அவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு. ಅವನು ಊರನ್ನೇ ಏಮಾರಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಊರಿಗೇನೆ ಗೊತ್ತಿದೆ. அவன் மாய்மாலம் பண்றவன். ಅವನು ಒಳಗೊಂದು ಮಾಡೋವನು. 420 அப்படின்னு சொல்லுவாங்க. ಅವನಿಗೆ 420 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவன் 420. ಅವನು ಒಂಥರ 420. அந்த 420 வீட்டுக்கு ஏசப்பா போறாரு. ಅಂತ 420 ಮನೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾನೆ. என்னடா இது 420 வீட்டுக்கு ஏசப்பா எப்படா போறாரு? ಆ 420 ಮನೆಗೆ ಹೇಗಪ್ಪ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ? எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க ஊர்ல, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இவன் போய் இந்த ஏமாத்துறவன், ஊரை ஏமாத்துறவன் வீட்டுக்கு போறாரு ஆண்டவரு. ಈ ಇಷ್ಟೊಂದು ಚೆನ್ನಾಗಿರೋ ಜನ ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಆ 420 ಊರನ್ನ ಏಮಾರಿಸೋನ್ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಿದಾರಲ್ಲ. அங்க வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போறது. ಎಲ್ರಿಗೂ ಒಂಥರವಾದಂತ ವಿಚಾರವಾಗಿತ್ತು, ಮನ ಕಷ್ಟವಾಗಿತ್ತು. அவங்க எல்லாம் முணுமுக்குறாங்க, ஐயோ ஏன் இவரு இங்க போறாரு இப்படி எல்லாம் அப்படின்னு. ಎಲ್ಲ ಗುಣಗುಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಈ ಮನುಷ್ಯ ಇಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ? பாவியான மனுஷன் இவன், பாவி வீட்டுக்கு போறாரு ஆண்டவர் அப்படின்னு. ಪಾಪಿಯಾದಂತ ಪಾಪಿ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಿದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. என்னப்பா இது, இவர் வந்து பரிசுத்தமான தீர்க்கதரிசின்றாங்க, தீர்க்கதரிசி பரிசுத்தமானவர் இந்த பாவி வீட்டுக்கு போறாரு. ಇವನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಪರಿಶುದ್ಧ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಈ ಪಾಪಿ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನಲ್ವಾ? அங்க பாருங்க, எதுக்காக ஆண்டவர் போனாரு? சகேயு வீட்டுக்கு எதுக்கு போனாரு ஆண்டவர்? ಯಕ್ಕಾಯನ ಮನೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾಕೆ ಹೋದ್ರು? எதுக்கு? ಯಾಕೆ? படிங்க, ಓದಿ. லூக்கா 19 லூக்கா 19ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனம். 10ನೇ ವಚನ. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறாருங்க. இதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு உலகத்துக்கு. ಕಳೆದೋದವನ್ನ ಹುಡುಕ್ಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಬಂದಿದ್ದಾನೆ. பாவத்துல விழுந்திருக்கிற, ஏமாத்துற, பாவத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருங்க. ಪಾಪದಲ್ಲಿ ಮುಳುಗಿರುವವರು, ಸಿಲುಕಿಕೊಂಡಿರುವವರು, ಇಂಥ ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. இதுதான் இயேசு கிறிஸ்துவோட மைண்ட். ಇದೇ ದೇವರ ವಿಚಾರವಾಗಿದೆ. எல்லாருக்கும் பிடிக்கல ಇದು ದೇವರ ವಿಚಾರ, ಎಲ್ರಿಗೂ ಹಿಡಿತಾ ಇಲ್ಲ. பட் ஆனா ஆண்டவர் அதுதான் செஞ்சார். ಆದ್ರೆ ದೇವರು ಇದೇ ಕಾರ್ಯ. 99 ಆட்டுக்குட்டியை விட்டுட்டு காணாம போன ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிக்க போனார் ஆண்டவர். 99 ಕುರಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಕಾಣೆಯಾದಂತ ಒಂದೇ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அந்த ஒரு ஆட்டுக்குட்டி நீங்களா கூட இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. ಆ ಕಳೆದೋದಂತ ಒಂದು ಕುರಿ ನೀವಾಗಿ ಇರಬಹುದು. நானா இருந்தா எவ்வளவு சந்தோஷம், ஐயோ ஆண்டவர் என்னை தேடி வந்தாரா அப்படின்னு. ನಾನಾಗಿದ್ರೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗ್ತದೆ, ನನ್ನ ಹುಡುಕಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನ ಎಂಬುದಾಗಿ. பெர்க்மான்ஸ் பாட்டு இருக்குல்ல, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದ, ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ ಎಂಬುದಾಗಿ ஃபாதர் பெர்க்மான்ஸ் ಅವರ ಹಾಡು ಕೂಡ ಇದೆ. சோ நம்ம கர்த்தருடைய ஊழியம் செய்றவங்க நம்ம இப்படி தேடுறவர்களா இருக்கிறோம். ஒரு வாரம் சர்ச்சுக்கு யாரா வரலையா, உடனே தேடுறோம், எதுக்கு பிரதர் வரல, எதுக்கு சிஸ்டர் வரல, எல்லாம் ஓகேங்களா அப்படின்னு நம்ம வந்து விசாரிக்கிறோம். நம்ம ಒಂದು ವಾರ ಚರ್ಚ್ಗೆ ಬರದೇ ಇರೋಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗಿ ವಿಚಾರ ಮಾಡ್ತೀವಿ, ಯಾಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಯಾಕೆ ಏನು ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅವರನ್ನ ವಿಚಾರಿಸ್ತೀವಿ. வரல இந்த வாரம் வரல, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல பரவாயில்ல வராம இருக்கட்டும். ಹೆಂಗಿದ್ರು ಅವ್ರು ಬರ್ಲಿಲ್ವಲ್ಲ, ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಗೋದಿಲ್ಲ. அப்படி இல்ல, நம்ம என்ன பண்றோம், சர்ச்சில் வரல, என்ன பிரதர் என்னாச்சு, நம்ம விசாரிக்கிறோம். நம்ம ಆ ಸಭೆಗೆ ಬರ್ಲಿಲ್ಲ, ಏನಾಯ್ತು, ಏನು ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರನ್ನ ವಿಚಾರಿಸ್ಕೋಬೇಕು. விசேஷமா வாலிப சகோதர சகோதரிகள் சர்ச்சுக்கு வராம சில டைம் வந்து வேற வழி தவறி போறதுக்கு சான்ஸ் நிறைய உண்டு. ಯುವಕಿಯರು ಹಲವಾರು ಜನ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅನೇಕ ಸಾಧ್ಯ ಉಂಟು. உடனே அவங்க போய் நம்ம சர்ச்சில் இருந்து யாராவது ஒருத்தர் போய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்கள கூப்பிடுறது வந்து குளிர், அந்த வெயில்ல வந்து குளிர் தண்ணி குடிச்ச மாதிரி இருக்குங்க. அது ಅವ್ರಿಗೆ ಕಳೆದು ಹೋದವರನ್ನ, ಅವರು ಬೇರೆ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋದವರನ್ನ ನಾವು ಹುಡುಕೊಂಡು ಹೋಗಿ ಅವರನ್ನ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದರ್ಶನ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಬಿಸಿಲಿನಲ್ಲಿ ತಂಪಾದಂತ ತಂಪನ್ನು ಕುಡಿದಂಗೆ, இஷ்டம் வந்தா வருவாங்க, இல்லாட்டி போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ಇಷ್ಟ ಆದ್ರೆ ಬರಲಿ, ಕಷ್ಟ ಆದ್ರೆ ಬಿಡ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவோட இருதயம் இழந்து போனதை, தொலைந்து போனதை தேடி கண்டுபிடித்து ரட்சிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு. ಕಳೆದೋದವನ್ನು ಅದನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. ஆண்டவர் நம்மள வந்து அந்த இருதயத்தோடு இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். ಅಂತ ಹೃದಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು உண்மை உள்ளவர்களா சக்சஸ் ஆவதோ இல்லையோ, உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನಾವು ವಿಜೇತರಾಗಿ ಇರ್ತೀವೋ ಅದು ಕಾರ್ಯವಲ್ಲ, ನಾವು ನಿಷ್ಠಾವಂತರಾಗಿದ್ದೀವಾ. சோ அதான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோங்க. ಇದೇ ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು